ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து நான் கொஷின்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பி விட்டுட்ருக்கீங்க. பட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியல, ஈச் அண்ட் எவ்ரி கொஷினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஷின் ரிலேட்டடாக எனக்கு ஆன்சர்ஸை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதுதான். ஸோ நான் இப்போதைக்கு வந்து 5 செட் ஆஃப் கொஷின்ஸை நான் எடுத்து, ஸோ அதை எப்படி நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த செஷனை வந்து நான் ஒரு 5 to 6 வீடியோஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கொஷினை எடுத்து அதை எப்படி ஆன்சராக டிரைவ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து எவாலுவேட். ஸோ எவாலுவேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது யூ ஹாவ் டு கிவ் அன் ஒப்பீனியன் ஆர் வேர்டிக்ட். ஸோ இந்த ஒப்பீனியன் அப்படின்றது எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான ரிசர்ச்சஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது ரிசர்ச்சஸோ ஏதோ இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டோ இல்லை ரிசர்ச்சில் வரக்கூடிய டேட்டாஸ் வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஒப்பீனியன். ஓகேவா? இல்லைனா நீங்கள் அந்த ரிசர்ச் ஃபைண்டிங் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி நீங்கள் ஒரு ஒப்பீனியனை கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு அக்ரி வித் சர்டன் ஹைப்போதசிஸ் ஆர் யூ ஹாவ் டு டிஸ்அக்ரி. ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ என்எஃப்ஹெச்எஃபோட சர்வே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு கொஷின் கேட்டு எவால்வேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எனக்கு கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு வந்து நீங்கள் ஒரு ஆன்சரை கொடுப்பீங்க. இல்லை இன்னும் சில பேர் வந்து என்எஃப்ஹெச்எஸ் சர்வேலாம் நான் ஒத்துக்க முடியாது, அது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹைப்போதசிஸை க்ரியேட் பண்ணிங்க. அதுக்கு வந்து இப்போ லைக் யூஎன் ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, யூஎன் ரிப்போர்ட் படி வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, பட் என்எஃப்ஹெச்எஸ் சர்வேயில் இதெல்லாம் வந்து குறைச்சி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஒப்பீனியன் நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே அந்த ஆர்கியூமெண்ட் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான டேட்டாஸோடு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் எப்போதுமே ஒரு டிபேட்டை நீங்கள் சொல்லும்போது இதை வந்து லைக் ஒரு டிபேட் மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு எவிடன்ஸ் வைங்க, ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து ஒரு எவிடன்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பொசிஷனை ஸ்டேட் பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பீங்க தெரியுமா, அதுதான் உங்களோட பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனை ஸ்டேட் அவுட் பண்ணி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ எவாலுவேட் அப்படின்னா இப்படி தான் எழுதணும், ஜஸ்ட் அண்ட் ஒப்பீனியன் பேஸ்டான ஆன்சர் வித் ப்ராப்பர் எவிடன்சஸ், அனலைசிங் போத் சைட்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அனலைசிஸ்க்கு ஒரு டேட்டா வச்சு நீங்கள் உங்கள் ஆன்சரை நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அனலைஸ் டைப் ஆஃப் கொஷின். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதை அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதை அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு தரோவ்லி டீகன்ஸ்ட்ரக்ட் இட். டீகன்ஸ்ட்ரக்ட்னா என்னென்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கீவேர்ட்ஸை எடுத்து அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட்ஸை நீங்கள் கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்பன் அப்படின்றது ஒன்று தான் வந்து குளோபல் வார்மிங்கை இன்டியூஸ் பண்ணுறது, ஸோ அதனால தான் கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா யூ ஹவ் டு டீகன்ஸ்ட்ரக்ட் இட். ஸோ நான் இதில் கார்பனை நான் தனியாக எடுப்பேன், கார்பன் பேஸ்டு எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் எழுத முடியுமோ நான் அதை எழுதுவேன். குளோபல் வார்மிங்னா என்ன, கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது, ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுறதுனால என்னென்ன இம்பேக்ட்ஸ் ஏற்பட போகுது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை வந்து நான் இந்த இடத்துல கிரிட்டிக்கலாக நான் எக்ஸாமின் பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸாமின் பண்ணுறதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் நான் எவிடன்ஸ் பேஸ்டான எக்ஸாமினேஷனை தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். அண்ட் இந்த எவிடன்ஸஸை நான் வைக்கும்போது ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட், அதை நான் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லைனா அதை அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நான் என்னோடய ஆன்சர்ஸை எழுதுவேன். அண்ட் கடைசியாக நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து வைப்பேன். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கீவேர்ட்ஸை எடுத்து அந்த கீவேர்ட்ஸை நம்ம கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து ஜஸ்டிஃபை.
ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஜஸ்டிஃபைன்னு கேட்குறாங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து டு யூ அக்ரி அப்படின்னு கொடுத்து, இல்லை நீங்கள் எதாவது சப்ஸ்டான்ஷியேட் பண்ண உங்களோட வியூவை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்கள், அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீவேர்ட்ஸை எடுத்து அந்த கீவேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆன்சரை நம்ம ஃப்ரேம் ஒர்க் நம்ம ரெடி பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ரீசன்ஸை நம்ம கன்வின்சிங் வேல கொண்டு வந்து வைக்கணும். அண்டு நான் எப்போதுமே நம்ம ஒரு செட் ஆஃப் ஆன்சர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஆன்சர் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் நன்மைகளை மட்டுமே வச்சு சொல்கிறேன்னா அதுக்கான தீமைகளை வச்சு எனக்கு ஆன்சர் எழுதுகிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்க தான் போகுது. நான் அதை ப்ரிஃபர் பண்ணாமல் ஏன் நன்மைகளை மட்டுமே நான் முன் வச்சு சொல்கிறேன், அதை ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணி நான் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்வின்சிங்காக நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம எழுத வேண்டிய ஆன்சர். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் வந்து டிஸ்கஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு இன்டெப்த் ஆன்சர் அனாலிசிஸ் மட்டும் வேணும். ஸோ நம்ம எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம ஒரு டாப்பிக்லேருந்து எடுத்து அதை ரிலேட் பண்ணி நம்ம இன்டெப்த்தாக அதை பற்றி டிபேட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டிபேட் இஸ் லைக் நாட் லைக் நம்ம பேசுகிற மாதிரியான டிபேட் கிடையாது, நம்மளோட ஆன்சர் டிபேட் மாதிரி. ஸோ டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணணும், நம்ம எல்லா தாட் ப்ராசஸையும் இந்த இடத்துல கொடுக்கணும். லைக் நான் எப்படி சொன்னால் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு கொஷின் இருக்குன்னா அதில் சோஷியல் ஆஸ்பெக்ட், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், ஸோ வேறு என்னென்னலாம் நம்மளால் டைமென்ஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ அந்த எல்லா டைமென்ஷன்ஸையும் எல்லாரும் இன்கார்பரேட் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கஸ் டைப் ஆஃப் கொஷின். அண்ட் கன்க்ளூஷன் வந்து ஜென்ரிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பொசிஷனை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பொசிஷன் எவிடன்ஸோடு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டிஸ்கஸ் ஆன்சரை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செட் வந்து டிஃபைன் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக டிஃபைன் பண்ணுற மாதிரியான கொஷினாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கை கிளியராக புரிஞ்சுட்டு நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். அண்ட் இதுலேயும் ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை வேறு விதமாக வந்து டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டெஃபினிஷனை ப்ராப்பராக வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அண்டு நம்மளோட மீனிங் மட்டும் நம்ம சொல்லாமல் வேறு ஒரு ஸ்காலரோ இல்லை வேறு ஒருத்தவங்க வந்து இவை எப்படி பார்க்குறாங்க, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்மளோட ஆன்சரில் நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்மளோட ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான அப்ரோச் வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருக்கும் நமக்கு. ஸோ டிஃபைன்ற கொஷின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஸோ அந்தந்த பர்சன் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து எழுதக்கூடிய ஆன்சர் தான். பட் வேரியஸ் பர்சன்னா மற்ற பர்சனும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை நம்மளோட ஆன்சர்லேயும் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 5 கொஷினையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த 5 ஆஸ்பெக்டில் இனிமேல் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து உங்களால் ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஆர் யூ கேன் ஆஸ்க் இன் தி டெலகிராம் சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த 5 செட் ஆஃப் கொஷின்ஸோடு வந்து உங்களுக்கு எப்படி ஆன்சர் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe our channel. Thank you.